அதனால் ஆண்டவர்கிட்ட நோ மோர் கொஸ்டின்ஸ், இனிமேல் கேள்வியே கிடையாது. எஸ் வரேன் ஆண்டவரை, ஒப்பு கொடுத்துட வேண்டியதான், வேலை முடிஞ்சு. கவனிச்சுக்கொள்ளுங்க, யூத ஜனங்களுக்கு இந்த நடந்துச்சு 1948 வரைக்கும். இப்போ தான் 1948 அவங்க உள்ளே வந்தாங்க. முதல் யுத்தம் வருகிறது, த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். 1948 மே மாதம் 15ஆம் தேதி அந்த யுத்தம் ஆரம்பிச்சது. கவனிங்க, இஸ்ரேல் நாடு ஃபார்ம் ஆயிடுச்சு. கர்த்தர் சொன்னபடி மத்திய 24 30 முதல் 32 வசனத்தில் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் இருக்குதா? அந்த வசனத்தின்படி இஸ்ரவேல் துளிர்த்தது. ஆண்டவர் சொன்னபடி இஸ்ரவேல் தேசம் வந்துடுச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் யுத்தம். மே மாதம் 14ஆம் தேதி அவர்கள் சுதந்திரமாக அனௌன்ஸ் பண்ணப்படுகிறார்கள். எதனால்? கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழித்து கர்த்தர் பண்ண வாக்கு தத்தத்தினால, ஏசாயா 43:5 திருப்பி கொண்டு வருவேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தினால ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுத்தேன் என்று கர்த்தர் சொன்னது. அதன்படி அவர்கள் அங்கே வந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அதை சுற்றி 7 பெரிய நாடுகள் இருந்துச்சு அன்னைக்கு. அவங்கெல்லாம் முதலாம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தத்தை பார்த்தவங்க. இவங்க அப்போ தான் முதல் நாள் உருவாகிறாங்க. ஒரு நாள் குழந்தை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தில் தீர்க்கதரிசியை கொண்டு போய் ஆண்டவர் எலும்புகளின் பள்ளத்தாக்களை கொண்டு போய் விடுறாரு. இருக்கிறா? எலும்புகளின் பள்ளத்தாக்களை விட்டு அந்த வசனம் கீழே சொல்லிக்கிட்டே வரும், அவர்கள் எழும்பி ஒரு சேனையாய் நின்றார்கள். அப்படி தானே இருக்குது. அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இஸ்ரவேல் தேசம் உருவான முதல் நாளே அவர்கள் ஒரு இராணுவமாக தான் எழும்பினாங்க. ஏன் தெரியுமா? அடுத்த நாள் யுத்தம். 7 நாடு சொல்லிடுச்சு, இதான் ஃபர்ஸ்ட் யுத்தம், மிக முக்கியமான யுத்தம். 7 நாடு சொல்லிடுச்சு, இந்த இஸ்ரவேல் தேசம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இத்தனைக்கும் ஐநா சபையில் ரஷ்யா, சைனா, அப்புறம் அமெரிக்கா எல்லாரும் ஓகேன்னு சொல்லி தான் நாடு வருது. ஒத்துக்க மாட்டோம், இஸ்ரவேல் தேசத்தை ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு 7 நாடுகள், ஈராக்கு, ஈரானு, சிரியா, எகிப்து. அப்போல்லாம் எகிப்துக்கு பெரிய அதிபர் ஒருத்தர் இருந்தார், நாசர்னு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் அழித்து விடுவேன்னு சொன்னார். இஸ்ரவேல் உலக வரைபடத்திலே இருக்காதுன்னு சொன்னார். அதன்படி 7 நாடுகள் கூடினாங்க. மறுநாள் காலையில் யுத்தம். இப்போ நீங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, என்ன தெரியுமா? பாலஸ்தீன அகதிகள், பாலஸ்தீன அகதிகள்னு ஒன்று கேட்குறீங்கல்ல. இந்த பாலஸ்தீன அகதிகள் யார், எப்படி உருவானாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த 7 நாடுகளும் ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற பாலஸ்தீனர்கள் மதத்தால் எங்களோடு கூட இணைந்தவர்கள், எங்கள் சகோதரர்கள். யுத்தத்தில் நாங்கள் அவர்களை கொல்ல விரும்பவில்லை. அதனால் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துருங்க, யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஒரு 2-3 நாளைக்குள்ளே, ஏன்னா இஸ்ரவேல் உருவாகி ஒரு நாள் குழந்தை, ஒரே ஒரு நாள், அப்போ தான் இராணுவம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் சுற்றி 7 நாடு இருக்குது. இவங்க எல்லாம் 2 உலக யுத்தத்தை பார்த்தா ஜாம்பவான்கள். யோர்தான் ஒரு நாடு 700 டேங்க் வச்சுருந்தாங்க. இங்கிலாந்துடைய டேங்க் அவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு, மிகப்பெரிய நாடு. ஸோ இவங்க சொன்னாங்க, நாங்கள் யுத்தத்தில் 2 நாள் 3 நாளைக்குள்ளே இஸ்ரவேலை க்ளோஸ் பண்ணிடுவோம், அதற்கு பிறகு இந்த நாடை பழையபடி உங்ககிட்டயே கொடுத்துட்றோம், நீங்கள் வெளியே வாங்கன்னு சொன்னார். அன்னைக்கு இந்த ஜே போஸ்ட்னு இருக்கு பாருங்கள், இது பாலஸ்தீனியன் போஸ்ட், இப்போ அதுக்கு பேர் ஜே போஸ்ட். அப்போ அவர் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற இஸ்ரேலிய பிரதமர் டிவியில், ரேடியோவில் பேசினார். அப்போ டிவி கிடையாது, ரேடியோவில் பேசினார். என்ன சொன்னார்னா, தயவு செய்து நீங்கள் யாரும் தேசத்தை விட்டு போக வேண்டாம், நாம் இணைந்து இந்த யுத்தத்தை சந்திப்போம், நமக்கு எதிரிகள் சூழ்ந்திருக்கிறாங்க, நாம் ஜெயித்த பிறகு பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம 2 பேருக்கு உள்ளதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் உள்ளே இருந்த பாலஸ்தீனர்கள் இந்த ஒரு நாள் குழந்தை, இந்த பிரதமர் டேவிட் பென் கூரியன் அவர் சொன்னதை அவங்க நம்பாமல் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த 7 நாடுகள் சொன்னதை நம்பி இஸ்ரவேல் எல்லையை விட்டு அங்கங்கே வெளியே வந்தாங்க. யுத்தம் ஆரம்பிச்சுது. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி யுத்தம் 2 நாளில் முடியல, 2 வருஷத்துக்கு மேலே போச்சு. அவங்க நினைக்கவே இல்லை இஸ்ரவேல் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இதை ஜெயிக்கிறதுக்கு இஸ்ரவேல் என்கிற தேசத்தின் இராணுவத்தின் பலம் அல்ல காரணம். அவங்க உருவாகி ஒரு நாள் தான் ஆயிருந்துச்சு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவங்க சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார்.
அந்த யுத்தம் அவங்க ஜெயிச்சது காரணம் கர்த்தர் தான். புக்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் ஆஃப் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லி இந்த யுத்தம், இந்த புக்கே இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க முடியும், போய் எப்படி இஸ்ரவேல் ஜனங்க இதை ஜெயிச்சாங்க, அந்த நேரத்தில் யார் யார் எப்படி எப்படிலாம் வந்தாங்க, இஸ்ரவேல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சுட்டு வந்துச்சுன்னு சொல்லி இது ஒரு வீடியோ. இதே மாதிரி ஒரு புக்கும் இருக்குது, அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா சாட்சி இருக்குது. சில சாட்சிகள்லாம் கேட்டிங்கன்னா எகிப்திய வீரர்கள் சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அவங்கள குலவிகள் துரத்திக்கிட்டு வந்துச்சான் இஸ்ரவேல்கிட்ட போகும்போது. உபாகமத்தில் இருக்கு, என் பெரிய சேனையாகிய குலவிகளை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன் பார் ஆண்டவர். சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொன்னபடி நிறைவேறிடுச்சு. முதல் யுத்தம் ஆண்டவர் சொன்னபடியே அவர்கள் கைக்கு தேசம் வந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, 7 ஜாம்பவான்கள் சுற்றி நின்னாங்க. இது ஒரு சின்ன குழந்தை, ஆனால் வேதம் சொல்லுது அவர்கள் எழும்பி சேனையாய் நின்றார்கள். பல நேரங்களிலே நமக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய சேனையாய் நிற்பார்கள், பெரிய ஜாம்பவான்களாக இருப்பாங்க. அவங்களோட கம்பேர் பண்ண நாம் ஒன்றுமே இருக்க மாட்டோம், சும்மா சாதாரணமாக இருப்போம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, உன்னை அப்படி ஆக்கிடுவேன், இப்படி ஆக்கிடுவேன், கசக்கி போட்டுருவேன், தூள் தூள் ஆக்கிடுவேன்பாங்க. நம்ம எழுத்தெல்லாம் பேசக்கூடாது. சமீபத்தில் தான் நான் கற்றுக்கிட்டேன், ஒரு வசனத்தை படித்த போது கற்றுக்கிட்டேன். ஆமோஸ் புஸ்தகம் நினைக்கிறேன். அதில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு, பல நேரத்தில் நீ என்ன செய்ய, அமைதியாக இருங்கிறார். அதாவது ஒளிமுக வாசலில் நீ என்ன செய்யணுமா, அமைதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அந்த வசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் உங்கள் லைஃப்பில் நீங்களும் அதை என்ன செய்யலைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பல நேரங்களில் பாருங்களேன், ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க பார்ப்போம். உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நல்லா கவனிங்க, நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி, அதாவது நீதிமானன் ரொம்ப நெருக்கி லஞ்சம் வாங்கி, பரிதானம்னா லஞ்சம், நீதிமானை ஒடுக்கி லஞ்சம் வாங்கி, ஒளிமுக வாசல்னா கோர்ட், நம்ம கோர்ட்டுன்னு சொல்கிறோம்ல இங்கே நீதிமன்றம், அதுக்கு தான் பைபிள் பேர் வந்து ஒளிமுக வாசல். கோர்ட்டில் வாசிங்க, ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிற, அப்படியே இன்றைக்கி இருக்கிறது இருக்கும். இன்றைக்கி போனீங்கன்னா பல இடங்களில் ஏழைகளுக்கு நீதி கிடைக்காது, காசு இருக்கிறவனுக்கு தான் நீதி. வண்டியில் ஒருத்தன் அடிச்சு போட்டு போயிடுறான், அடி வாங்கினவனுக்கு ஒன்றும் இல்லை, அடிச்சு போட்டவன் காசை கொடுத்துட்டு தப்பிச்சுட்டு போயிடுறான். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமானை ஒடுக்கி அங்கே பரிதானம் வாங்கி லஞ்சம் வாங்கி ஒளிமுக வாசலில் நீதியை என்ன செய்கிறாங்களா, ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணுமா, அடுத்த வசனம், ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருக்க வேண்டும். நம்ம இருக்க மாட்டோம் பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நீதிக்கு போராடுகிறவர்கள் இல்லையா. நாம் என்ன செய்வோம், நீதிக்கு போராடி புரட்சி செய்து, ஆண்டவர் சொல்றார் சும்மா இருங்கிறார். பயங்கரமாக கொடுமை உச்சத்துக்கு போகுது, அமைதியாரு, ஜோமன்ட்டே இரு. ஏன், அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அமைதியாக இரு, அதை பற்றி நீ ஒன்றும் பேசாத, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் வழக்காடுகிற ஒருவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஆண்டவர் இங்கே வசனம் சொல்லுது, இங்கே பரிதானம் வாங்கிட்டு ஏழைக்கு நீதி கிடைக்காம போயிடுமா. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இப்போ நான் இதை வந்து கற்றுக்கிட்டேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நீ பேசவே பேசாத, அமைதியாக இருன்னார். பல நேரங்களில் நமக்கு அறியாமல் தீமைகள் நமக்கு விரோதமாய் பேசும்போது நம்ம பயப்படுறோம். ஐயோ, நான் உண்மையில் ஃபஸ்ட்டு டைம் பயந்துட்டேன், என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்புறம் மீட்டிங்க்கு என்ன செய்வாங்க, நிறைய பேர் மீட்டிங் இவ்வளோ கேட்குறேன்னு சொல்லுவாங்களோ, மீட்டிங் கூப்பிட மாட்டாங்களோன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் நீதிமான் எப்படி இருப்பானோ, ஆகையால் புத்திமான் அந்த காலத்தில் மௌனமாக இருக்க வேண்டும், கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். பல நேரங்களில் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எழும்பும் போது அமைதியாக இருங்க. உலகம் சொல்லும், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், ஒரு வீடியோ போடுங்க. ஒரு பிரச்சனை வந்தபோது ஒருத்தர் சொன்னார் என்னை பார்த்து, இதெல்லாம் கிளியர் பண்ணி, ஏன்னா எங்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது, ஏற்கனவே மெசேஜே ப்ரூஃபோடு கொடுக்குறோம்,
பிரச்சனைன்னு வந்தால் ப்ரூஃப் இருக்காதா நம்மக்கிட்ட? எல்லா ப்ரூஃபும் இருந்துச்சா? அப்போ என் கூட இருந்தவர் சொன்னார், இவ்வளோ ப்ரூஃப் வச்சுருக்கீங்க பிரதர், ஒரு வீடியோ போடுங்க, அப்போ தானே ஜனங்களுக்கு தெரியும்னாரு. நானும் முடிவு எடுத்துட்டேன், சரி வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த நேரம் நைட்டு முடிவெடுக்கிறேன், காலையில் வீடியோ போடலான்னு. ஆண்டவர் சொல்கிறார், இப்போ உனக்காக நீ வழக்காடுறியா நான் வழக்காடட்டுமா, நீ பேசுகிறியா நான் பேசட்டுமா? எல்லாத்தையும் மூட்டை கட்ட வச்சுட்டு நான் பண்ணி ஜெபிக்க போயிட்டேன். உங்களுக்கு நான் சொல்லுவேன், எந்த மீடியாவில் என்னை கீழே இறக்கணும்னு நினச்சாங்களோ அடுத்த உயர்வு அதே மீடியா வழியாக தான் கர்த்தர் மேலே கொண்டு வந்தார். எங்கே உங்கள் தலை தாழ்த்தப்பட்டதோ அங்கேயே உங்கள் தலை உயர்த்தப்படும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட வீணாய் போகாது. நீங்கள் மட்டும் அமைதியாக இருந்தால் போதும், மௌனமாக இருந்தால் போதும். பேசுகிறவன் பேசுவான், பேசிக்கிட்டே போட்டோம். அவன் சொல்லுவான், சொல்லிக்கிட்டே போட்டோம். கர்த்தரவனுக்கு வாய் இருக்குது, கத்திக்கிட்டே போட்டோம். நீங்கள் அமைதியாக இருங்க. கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராய். இவங்களால ஒரு பலனும் கிடையாது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஒரே ஒரு நாள் குழந்தை, ஆனால் கர்த்தர் யுத்தம் செய்தார். அதே தேவன் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. முதல் யுத்தம் முடிஞ்சிச்சு, தேசம் அவங்க கைக்கு வந்துச்சு, அவங்கள விரட்டுவோம். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, யுத்தம் முடிஞ்ச உடனே இஸ்ரேலிய பிரதமர் என்ன சொன்னார், ஆபத்தில் நம்ம கூட நிற்காம இவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்க, விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க பாலஸ்தீனர்கள். எல்லா பவுண்ட்ரி, எல்லா எல்லைகளையும் மூடுங்க, வெளியே போன யாரும் உள்ளே வரக்கூடாது, நாம் தனியாக நின்று ஜெயிச்சிருக்கிறோம், இது நம்ம தேசம், நம்மளை ஆபத்தில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே எல்லா எல்லைகளும் மூடப்பட்டது. அப்படி வெளியே போனாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு பேர் தான் பாலஸ்தீன அகதிகள். அவங்க அன்றைக்கி ஆபத்தில் விட்டுட்டு போனாங்க. இந்த வெளியே வர சொன்ன 7 நாடுகள் இருக்குல்ல, அவங்களுக்கு எதுவுமே செய்யலை. அவங்களும் அவங்கள அகதியாகவே வச்சுக்கிட்டாங்க 70 வருஷமாக. காரணம் என்னென்னா, அவங்க அகதியாக இருந்தாங்கன்னா இவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இஸ்ரவேலுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் அதை செஞ்சாங்க. இன்னை வரைக்கும் பாலஸ்தீன அகதிகள்னு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அதான் காரணம். இப்போ இன்னும் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, இப்போ வெளியே போய் அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்களே, வனாந்தரத்தில் வெளியே இருக்கிறாங்களே, அது இஸ்ரவேலுடைய இடம். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க ரூம்குள்ளே இருந்தவங்க வெராண்டாவுக்கு போயிட்டாங்க, கார் பார்க்கிங்க்கு. கார் பார்க்கிங்கு யாருது தான், இஸ்ரவேலு தான். அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஒரு கடைசி 10 வருஷமா இந்த இது எங்களுது, நாங்கள் இதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் போய் சொன்னாங்க. அதுக்கு தான் ஐநா சபையில் இஸ்ரேல் சொல்லுது, அந்த இடமும் எந்து. அவங்க வெளியே போனாங்க, நான் அங்கிருந்து அவங்கள விரட்டி இருக்க முடியும், சரி இருந்துட்டு போட்டுமேன்னு விட்டால் இன்னொரு பெரிய விஷயம், அங்கே இருக்கிறவர்களுக்கு வேலை இஸ்ரேல் தேசம் தான் கொடுக்குறது, தண்ணி கரண்ட் எல்லாம் இஸ்ரேல் தான் கொடுக்குது. ஆனால் தொல்லை மட்டும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது நடந்த சம்பவம், நடந்துகிட்டு இருக்குது. மற்ற 7 நாடுகள் வேலை கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க எல்லைகள்லாம் எங்கெங்கேயோ இருக்குது. போய் வேலை பார்க்கணும்னா இஸ்ரவேலில் தான் போய் வேலை பார்க்கணும். வேலை கொடுக்கறது இஸ்ரவேல், கரண்ட் கொடுக்கறது இஸ்ரவேல், தண்ணி கொடுக்கறது இஸ்ரவேல், எல்லாம் அவன் தான் கொடுக்குறான். ஆனால் இவங்க தொல்லை கொடுக்குறதும் அவனுக்கு தான் கொடுப்பாங்க. இது கடந்த 70 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. முதலாம் யுத்தம் முடிஞ்சிச்சு, த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இது 1948 ஏறக்குறைய 2-3 வருஷம் 52 வரைக்கும் நடைபெற்றது. அடுத்த யுத்தம், இயேசு சொன்ன யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னதில் மிக முக்கியமாக 2வது யுத்தம் ஒன்று நடந்தது. அது எந்த யுத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க வசனத்தை, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே, இதுக்கான யுத்தம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எருசலேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது இஸ்ரவேலின் நித்திய தலைநகரம். இப்போ நீங்கள் எருசலேமை பற்றியும் நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ ஹமாஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எருசலேமை 2ஆக பிரிங்க, பாதி எங்களுக்கு கொடுங்க, பாதி இஸ்ரவேலுக்கு கொடுங்க, ஓல்டு சிட்டி பழைய நகரத்தை எங்கிட்ட கொடுங்க, புது நகரத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த எருசலேமை பற்றின பின்புலம் உங்களுக்கு தெரியணும். எருசலேம் என்றால் என்ன, எங்கே இருக்குது, அது யாருக்கு சொந்தம் அப்படின்னு தான் இந்த 2வது யுத்தத்தில் பார்க்க போகிறோம். வாசிங்க, முதல்ல பைபிளில் எருசலேமை பற்றி எங்கே இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த என்ன ராஜா, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். அந்த சாலேமின் ராஜான் இருக்குல்ல, அந்த சாலேம் தான் எருசலேம். சாலேம் அப்படின்னா சமாதானம், எருசலேம் அப்படின்னு சொன்னால் சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். ஷாலோம்னா சமாதானம், எருசலாம் அப்படின்னு சொன்னால் சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அந்த நகரத்தின் ராஜா, அது ஒரு ஆவிக்குரியதான விதம். அவர் ஆபிரகாமரோடு என்ன பண்ணிட்டாரு,
உடன்படிக்கை பண்ணிட்டார். உடன்படிக்கை பண்ணி ஆபிரகாம் கூட வந்து சேர்ந்துட்டார். சரி, இதெல்லாம் ஆவிக்குரிய விதங்க. எருசலேமை ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் கொடுத்தாருன்னு நேரடியாக இருக்கா பைபிளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. எபூசியரும் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த கடைசி பேர் என்ன? சொல்லியிருக்கிற கடைசி பேர் என்ன? எபூசியரும் இருக்கிறதான அப்படின்னு இருக்குது இல்லையா? அந்த எபூசியர் அப்படிங்கிறவங்க யார்? நியாயாதிபதிகள் 19:10. ராத்திரிக்கு இருக்க மனம் இல்லாமல் எருசலேமாகிய எபூசுக்கு நேராக. அப்போ எருசலேம் என்பதுக்கு இன்னொரு பேர் என்னது? எபூசு. அதுதான் ஆபிரகாமுக்கிட்ட ஆதியாகமம் 15 கர்த்தர் சொன்னார், எபூசியரும் இருக்கிற இந்த தேசத்தை நான் உனக்கு தந்தேன். அங்கவே ஆபிரகாமுக்கிட்ட சொல்லிட்டாரு, எருசலேம் உனக்கு நான் தந்துட்டேன் அப்படின்ட்டார்.